சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் செய்த நல்ல திட்டங்களே அவர்களால் சொல்லக்கூடிய ஒரே ஒரு திட்டம் கூட இந்த தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை சந்தித்து மீண்டும் வாக்கு கேட்க வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற வேட்பாளரிடத்திலே, வருகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவரிடத்திலே வந்திருக்கிற தாய்மார்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டும். நீ ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னாயே, அந்த 1000 கொடுத்தாயா என்று நீங்கள் கேட்க வேண்டும். கொடுத்திருக்கிறார்கள். யாருக்கு கொடுத்திருக்கிறார்கள்? தகுதியானவர்கள் கொடுத்திருக்கிறார்களா? தமிழ்நாட்டிலே பிறந்த அனைத்து தாய்மார்களும் அனைவருமே தகுதி பெற்றவர்கள் தான். அனைத்து தாய் குலத்தை சார்ந்தவர்களும் தகுதி பெற்றவர்கள் தான். கடந்த 40 ஆண்டு காலம் எடப்பாடி ஆட்சி நடத்தினார். இறுதியில் ஒரு அட்டைக்கு 2500 ரூபாய் கொடுத்தார். இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் என்ன சொன்னாரு? நீ 2500 கொடுத்திருக்கிற, இன்னும் 1500 சேர்த்து 5000 ரூபாய் கொடுன்னு சொன்ன கணக்கு வச்சார் அவரு. உண்மையா இல்லையா? 2500 1500 சேர்த்து 5000 கொடுக்கணும்னு சொன்ன ஸ்டாலின் இன்றைக்கு 1000 ரூபாய் கொடுக்கல. ஏன் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு கேட்கணும். இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? எங்களுக்கு வாக்களித்தால் இந்தியாவில் இருக்கிற வறுமை கோட்டுக்கு இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் வழங்க வரும். தமிழ்நாட்டில் இருக்கிற பொங்கலுக்கே இன்னும் தகுதி வரலையா? தகுதியானவன் இல்லைன்னு சொல்லிட்டு தகுதியானவர்கள் தான் கொடுப்பேன் என்று 1000 ரூபாய் மட்டும் சுமார் 1 கோடி பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ இந்தியா பூரா கொடுக்கிறாரா? தமிழ்நாட்டை தானா என்ன நாடுனே ஸ்டாலினுக்கு தெரியாது. கர்நாடகா இருக்குதா, ஆந்திரா இருக்குதான் தெரியாது. ஆனால் இந்தியாவுக்கே நான் 1000 வழங்குவேன் என்று சொல்லுகிறார். அன்பு கொண்ட தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள். 30 மாதம் 36 மாதம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் குறைச்சிக்கங்க. 34 மாசம் ஆயிடுச்சு அவர் ஆட்சிக்கு வந்து. 34 மாசத்துக்கு 1000 ரூபாய் கணக்கு போட்டா எவ்வளவு ஆச்சு? 34000 ரூபாய் கொடுத்துக்கணும் ஒரு குடும்ப அட்டைக்கு. இப்ப தகுதியானவர்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. இந்த போன மாசத்துல மட்டும் இந்த ஒரு மாசம் கொடுத்திருக்காங்க. அந்த 1000 ரூபாய் போனா இன்னும் அவங்க கொடுக்க வேண்டிய பாக்கி எவ்வளவு இருக்கு? 33000 ரூபாய் பாக்கி இருக்கு. இந்த தகுதி படைத்தவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அந்த பெண்கள் எல்லாம் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வாக்கு கேட்டு வந்தால் ஏற்கனவே கொடுக்க வேண்டிய 33,000 பாக்கி இருக்குப்பா, அதை கொடுத்துட்டு வந்து எங்ககிட்ட ஓட்டு கேளு, அப்புறம் நாங்கள் ஓட்டு போறோம்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். யாரை ஏமாற்றுகிறார்கள்? 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய எடப்பாடி அவருடைய தலைமையிலே அனைத்து கட்சிகளும், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, எந்தெந்த நாட்டில் இருக்கிற லட்சம் கட்சியிலிருந்து எல்லா கட்சியும் சுமார் 40,000 போராட்டங்கள் நடத்தினார்கள். அந்த 40,000 போராட்டத்தையும் சமாளித்து மக்களுக்கு நன்மை செய்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அவருடைய ஆட்சியில் என்ன குறை வந்தார்கள்? இந்த விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு கொடுத்த தாலிக்கு தங்கத்தை கொடுத்தது அம்மா. அதை நிறுத்தது யாரு? அதை நிறுத்தின அரசு எந்த அரசு? அன்னைக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் 43,000 ரூபாய் வித்த தங்கம் இன்னைக்கு 50,000 ரூபாய்க்கு விற்கிறது. அந்த ஒரு பவுன் கொடுத்திருந்தால் ஏழை குடும்பம் இன்றைக்கு அது வாழ்ந்திருக்கும். ஏழை தாய்மாருடைய பெண்கள் இன்றைக்கு வாழ்விலே அது ஒரு துணையாக இருந்திருக்கும். அந்த ஒரு பவுன் தங்கத்தை கெடுத்தவன் யார்? ஸ்டாலின். அவருக்கு நீங்கள் வாக்களிக்கலாமா? படிக்கிற பெண்களுக்கு மடிக்கணினி கொடுத்தவர் யார்? புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதை தொடர்ந்து கொடுத்தவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. அதை நிறுத்தியவர் யார்? இன்றைக்கு விடியா திமுக அரசு. மகப்பேறு உதவி 12,000 ரூபாய் கொடுத்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதை நிறுத்தியது யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விடியா திமுக அரசு. அதை நீங்கள் அவர்களே கேள்வி கேட்க வேண்டும். பெண்களுக்கு குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு 14 உபகரணங்களை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதை நிறுத்தியது யார்? திமுக அரசு. பெண்கள் அவர்களை கேள்வி கேட்க வேண்டும். பெண்கள் படித்திருந்தால் வேலைக்கு சென்றால் அவர்களுக்கு ஸ்கூட்டி வாங்க மானியம் கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா. 20,000 கொடுத்தார்கள்.
அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 30,000 கொடுத்தார். 30,000 கொடுத்தவுடன் 30,000 ரூபாய் பெண்கள் போட்டு 60,000 கொடுத்து ஸ்கூட்டியில நன்றாக வளம் வந்து வேலைக்கு சென்ற பெண்களை பொழப்பா கெடுத்தவன் யார்? விடியா திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். இதே போல படிக்கிற பள்ளியிலே படித்த பிளஸ் 2 படித்தவர்களுக்கு மாதந்தோறும் வருடந்தோறும் 25,000 ரூபாய் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதை கெடுத்தவன் யார்? விடியா திமுக அரசு. இன்றைக்கு 100 யூனிட் மின்சாரத்தை விலை இல்லாமல் கொடுத்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றைக்கு யாராவது கரண்ட் பில் கட்டாத உள்ள அந்த நாட்டிலே ஏழைகள் அனைவருமே இன்றைக்கு கரண்ட் பில் கட்டுகிற சூழ்நிலையை உருவாக்கி தந்தவர் விடியா திமுக அரசை சார்ந்த ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு மக்களை சந்தித்து மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோம் என்று சொல்லி வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாக்களிக்கலாமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லாட்சி தந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு என்ன குறை வைத்தது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மக்களுக்கு என்ன துரோகம் செய்தது எண்ணி பார்க்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை ஏற்றுக்கொண்டு வாக்களித்து 5 சட்டமன்ற உறுப்பினர்களை தந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அண்ணா திமுகவுக்கு ஒரு பகுதியிலே வாக்களிக்காமல் தோல்வி சந்திக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்தது யார்? பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் தான். பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்து அன்றைக்கு மருத்துவர் பெரியவரும் மருத்துவர் சின்னவரும் எடப்பாடி அரசை கேட்டார்கள். எங்கள் வன்னியர் சமுதாயத்திற்கு 10.5% நீங்கள் தர வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் எடப்பாடியார் தேர்தல் என்றும் பாராமல் வாக்கென்றும் பாராமல் தேர்தலிலே நாம் வெற்றி இழந்து விடுவோம் என்கிற எண்ணம் கூட இல்லாமல் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்கிற நல்லெண்ண அடிப்படையிலே 10.5% உடனே உறுதி செய்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை கெஜெட்டிலே கொடுத்து ஒரு பேட்ச் மாணவர்கள் கல்லூரியில் 11 பேர் சேர்ந்தார்களா இல்லையா? வேலைக்கு 11 பேர் போனார்களா இல்லையா? தேர்தலிலே விடியா திமுக அரசு என்ன சொன்னது? ஸ்டாலின் என்ன சொன்னார்? நான் ஆட்சிக்கு வந்தால் வன்னியருக்கு கொடுக்கின்ற 10.5% நான் நீக்குவேன், ரத்து செய்வேன் என்று சொல்லிவிட்டு ரத்து செய்தாரே. அந்த விடியா திமுக அரசு ஸ்டாலினுக்கு உண்மையான வன்னியராக இருந்தால் வாக்களிக்கலாமா? வாக்களிக்கவே கூடாது. அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மருத்துவர் பெரியவரும் மருத்துவர் சின்னையா அவர்களும் நாங்கள் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நீங்க 10.5% கொடுத்தால் எங்கள் வாழ்வாதாரம் உயர்வதற்கு வழியாக இருக்கும் என்று சொன்ன காரணத்தினால் யதார்த்தமாக வழங்கிய தலைவன் அண்ணன் எடப்பாடியார் 10.5% நிறுத்தியவன் விடியா திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலின். அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு நன்றி மறந்துவிட்டு யாரோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள்? இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சி இந்தியாவையே அழிக்கின்ற ஆட்சி என்று சொன்னவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஆனால் வன்னியர் சமுதாயம் வாழ வேண்டும் என்று சொல்லி 10.5% கொடுத்த அண்ணா திமுக துரோகம் செய்துவிட்டு இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஆகவே வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த பெரியவர்களை தாய்மார்களே, இந்த தேர்தல் எண்ணி பார்க்க வேண்டிய தேர்தல், சிந்திக்க வேண்டிய தேர்தல். விடியா திமுக மக்களை ஏமாற்றிவிட்டு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வன்னியர் சமுதாயத்துக்கு வேண்டும் என்று கேட்டுவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவை பெற்ற சின்னம் இரட்டை இலை சின்னம். இங்கே வந்திருக்கிற பெரியோர்களும் தாய்மார்களும் இந்த ஆட்சியினுடைய அவலநிலையை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு குடிநீர் வரியை உயர்த்தியவர் விடியா திமுக அரசு. தண்ணீர் வரியை உயர்த்தியது விடியா திமுக அரசு. பஸ் கட்டணத்தை உயர்த்தியது விடியா திமுக அரசு. இன்றைக்கு தேர்தல் அறிக்கையிலே இன்றைக்கு ஸ்டாலின் சொல்லுகிறார், கேஸ் சிலிண்டருக்கு நாங்கள் 500 ரூபாய் கொடுக்கிறோம் சொல்றாரு. இந்த 3 ஆண்டு காலம் இந்த கேஸ் சிலிண்டருக்கு 600 ரூபாய் 700 ரூபாய் இருந்த கேஸ் சிலிண்டர் இன்றைக்கு 3 ஆண்டு காலத்துக்கு 1050 ரூபாய் 1100 ரூபாய்க்கு இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த கேஸ் சிலிண்டருடைய விலையை குறைக்காத திமுக அரசு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர்கள் அந்த விலையை குறைப்பதற்கு வழி இருக்குமா என்பதை எண்ணி பாருங்கள்.
மக்களை ஏமாற்றுவதற்காகவே ஒரு கட்சி, சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக தேர்தலை மட்டும் சந்திக்கிறதுக்கு ஒரு கட்சி. ஆக 2 வேட்பாளர்கள் உங்களை சந்தித்து வாக்கு கேட்பார்கள். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கிற இந்த தேர்தலில் நீங்கள் தர்மத்திற்கு வாக்களிக்க வேண்டும். வருகிற 19ஆம் தேதி நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அருமை தம்பி அசோகன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் கேட்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரிய பெரிய கொடிக்கு மட்டும் ஒரு வார்த்தை பிடிக்கும்பா. அந்த பெரிய பெரிய கொடிக்கு மட்டும் ஒரு வார்த்தை பிடிங்க தயவு செய்து. ஏன்னா கேமரா இருக்கிற வண்டிக்கு 70 ரூபாய் கரண்ட் இல்ல, 350 ரூபாய் ஏற்றிங்க. 70 ரூபாய் கட்டின வீட்டு வரியே 400 ரூபாய் ஏற்றிக்கிறோம். கிரைமான பத்திரம் 1400 ரூபாய். அவருக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து நீங்க ஓட்டு போறது மட்டும் பெருசு இல்ல, பக்கத்து வீட்டுல கூட எடுத்து சொல்லணும். 10% இடஒதுக்கீடு. இங்க வன்னியர் தான் அதிகமா இருப்பீங்க.